ஆதரவு அளிக்குமா என்பது குறித்து நாளை முடிவு எடுக்கப்படும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ள சூழ்நிலையில் இன்று விசிகவின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வெளியிட்டுள்ள பதிவு மிக கடுமையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதில் வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டு கடிதத்தை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் கேட்டிருக்கிறார். மேலும் வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்தீட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பையும் பெறும் வகையில் பெருந்தன்மையாக விஜய் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையையும் விஜய் வெளிப்படுத்தியது சரிதானா என்றும் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவை ஒழித்து கட்டப்பட்ட மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கண்ட இடதுசாரிகளையும் விசிகவையும் வாய் கூசாமல் ஆதரவு கேட்டு அழைப்பதில் என்ன வகை நியாயம் இருக்கிறது என்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜயின் நாயக பிம்பத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசரை போல முடக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர் திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்துக் கொள்வதற்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள் என்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிதற்றுவது ஆணவத்தின் உச்சம் என்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கூறியிருக்கிறார். மேலும் திருமாவளவனுடன் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்கள் ஆட்கள் தான், ஸ்லீப்பர் செல்லாக அங்கே இருக்கிறார்கள் என பேசுவது எந்த வகையான அரசியல் அறம் என்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அந்த பதிவில் மிக கடுமையான கண்டனத்தை விஜய்க்கு தெரிவித்திருக்கிறார். அரசியல் புரிதலாலும் தனது அன்பாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஜய் தமிழ்நாட்டில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைக்கும் ரிசார்ட் அரசியலை மேற்கொண்டிருப்பது ரசிக்க தகுந்ததல்ல என்றும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கூறியிருக்கிறார். விஜய் அவரோடு இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையும் தவறான வழிகாட்டலும் தான் அவருக்கு ஆதரவு வந்து சேர்வதற்கான வழியை அடைத்து வைத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கூறியிருக்கிறார். இதே போல நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஆலூர் சானவாஸ் வெளியிட்ட அந்த பதிவில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். ஆனால் அதை கண்டிப்பதற்கு கூட தாவேகா அஞ்சுகிறது. இதுவே 108 எண்ணிக்கை திமுகவிடம் இருந்தால் ஆளுநர் இப்படி இழுத்து அடித்துக் கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என விசிகவின் முதன்மை செயலாளர் ஆலூர் சானவாஸ் நேற்று வெளியிட்ட பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது RN ரவிக்கு நடந்தது போல நடந்திருக்கும். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியையே எதிர்ப்பதாகும். அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும். அது உள்ளதா விஜயிடம் என்று ஆலூர் சானவாஸ் நேற்று கேள்வி எழுப்பதன் தொடர்ச்சியாக இன்று விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனும் மிக கடுமையான பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்காது என்பது திட்டவட்டமாக உறுதியாகி இருக்கிறது.